TNEA கட் ஆஃப் அனாலிசிஸ் 2025. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் தமிழ்நாட்டிலேயே மொத்தம் மூணு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் இருக்கு. அதுல ஒன்று PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 3வது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த மூணு காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு தாராளமாக சொல்லலாம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப் அனாலிசிஸ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் 2024 ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லோயஸ்ட் கட் ஆஃப், லாஸ்ட் கட் ஆஃபாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற கட் ஆஃபையும் லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் அனலைசிஸ். லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபை என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கட் ஆஃப் அனலைசிஸ். ஐ திங்க் +2 ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய கட் ஆஃப் ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லா கோர்சஸையும் சொல்லி நம்மளை என்ன கேட்டகரியில் பிரித்து வச்சிருக்காங்க. OC, BC, BCM, MBC, SC, SCA, ST, இத்தனை கேட்டகரியில் பிரித்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் லாஸ்ட் கட் ஆஃபா லாஸ்ட் இயர்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கிளியரா நான் சொல்றேன். உங்களுடைய கட் ஆஃபையும் இந்த கட் ஆஃபையும் ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங். OC கேட்டகரியா இருந்தா 182.5, BC கேட்டகரியா இருந்தா 180, BCM இருந்தா 168, MBCயா இருந்தா 173, SC கேட்டகரியா இருந்தா 166, SCAவா இருந்துச்சுன்னா 155. ஸோ இது வந்து ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி 192.5, 187.5, 188.5, 184, 163.5, 186.5. இது வந்து எதுக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். தேர்ட் ஒன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் 190, 186.5, 188, 183, 161, 165, 178.5. சிவில் இன்ஜினியரிங்னா 191.5, 190, 186.5, 187.5, 177, 178.5. அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த இதில் வந்து மெஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 197, 196.5, 195.5, 187.5, 183. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங்கில். அதே இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் ஒன்று இருக்குது. அதுக்கு 198.5, 198, 196.5, 196.5, 188.5 அண்டு 191. ஸோ வெரி காம்படிஷனாக இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 198.5, 198, 196.5, 196, 190, 190.5, 181.5. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 196, 195.5, 194, 194.5, 186.5, 185.5, 168. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 190, 188.5, 188, 184.5, 170.5, 160. அட் த சேம் டைம் ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வந்து 176, 170.5, 153, 157.5, 133.5, 126, 110. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா 197.5, 196.5,
195, 195, 188.5, 182.5, and 184. Instrumentation and control engineering 191, 189.5, 185.5, 188.5, 180, 170.155, 121. Mechanical engineering 193, 191, 192, 190, 179.5, 185.5, 181. Metallurgical engineering 183, 179.5, 183, 181, 173. Production engineering 183, 181.5, 178.5, 179, 157.5, 152.5. Robotics and automation 194, 192, 190, 190, 177, 168.5. Textiles technology 172.5, 169, 158.5, 149.5, 138.141. ஐ திங்க் இவ்வளவு தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் கட் ஆஃபையும் இந்த கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்லுங்க கிடைச்சிடும். ஓ சாரி, ஐ திங்க் இவ்வளோ நேரம் நான் சொன்னது இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.